பொதுவாகவே இந்த காஃபி, டீ இது எல்லாமே நம்ம குடிக்கிறது மூலமா நமக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளோட ஒர்க்கை வந்து சுறுசுறுப்பாக கண்டினியூ பண்ணுறதாகவும் ரொம்ப நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போ காலையில் தூங்கி எதிர்ச்சா எனக்கு இந்த காஃபி டீ இல்லாமல் எனக்கு இந்த பொழுதே ஓடாதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த காஃபி டீக்கு அடிக்டாகவும் இருக்காங்க. இது பால் காஃபி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வர காஃபியும் குடிப்பாங்க. வர காஃபியை இந்த கருப்பு காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு காஃபி குடிக்கிறது மூலமாக நம்மளோட உடலில் செய்கிற மேஜிக் தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அது என்ன பலன்றது தெரிஞ்சுக்கோங்க. சயின்டிஃபிக்காக ஒரு ஆய்வின்படி இந்த மார்பகம், பெருங்குடல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்களை உருவாக்கும் வாய்ப்பை குறைக்க இந்த காஃபி உதவுங்களாம். இது ஒரு ப்ரீ ரேடிக்கல்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரசாயனத்திலிருந்து உங்களோட செல்களை அது பாதுகாக்குமா. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காஃபில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது எதுக்கு காரணமா இருக்கலாம். இதை நான் சொல்லல, இதை விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காஃபில பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய அளவிலான அக்ரிலாமைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேதிப்பொருளும் இருக்கலாங்களாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் இருக்கு இல்லைங்களா, புற்றுநோயை உருவாக்கக்கூடியதா இருக்கலாம் அப்படின்றத அவங்க கருதுறாங்க. இந்த காஃபியை நல்லா இந்த நுகர்ந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த நுகர்வை அதிகரிக்கும் போது பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைகிறது என பல ஆராய்ச்சிகளில் வெளிப்படுத்தியுள்ளன. இதுவே தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய் இருந்தால் உங்கள் இயக்கங்களின் மீது சிறந்த கட்டுப்பாட்டை பெற இது உங்களுக்கு உதவுமா. காஃபில இந்த நன்மைகள் வழங்குறதுனால விஞ்ஞானிகளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காஃபியை பாராட்டுறாங்களாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் பொதுவாகவே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தை அமைதியாக பராமரிக்கும். அவ்வளோ நல்லா ஒரு அமைதியாக பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பாக சொல்லப்படுறதாங்க நம்ம கல்லீரல். அதுவே ஒரு ஆபத்தான கல்லீரல் நொதிகளோட ஒரு இரத்த அளவுக்கு கருப்பு காஃபி இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு காஃபியோட உதவியுடன் அதை குறைக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, பல ஆய்வோட ரிசர்ச்சின் படி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் காஃபி ரோசஸ், கொழுப்பு கல்லீரல் நோய், ஹெபடிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்லீரல் புற்றுநோய், ஹெபடிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட அபாயத்தை குறைக்குதுங்களாம். ஸோ கருப்பு காஃபி ஆகட்டும், நார்மல் காஃபி ஆகட்டும், நம்ம காஃபி எடுத்துக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. இது எல்லாமே உடம்புக்கு நம்ம அளவா எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அதுவே ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்காம மீடியமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழலாம், நல்லாவும் இருக்கலாம்.